अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। पवित्र इन्द्रियाणि नदिकरैल अमर्ந்து ஏக்நாத் மாவலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் ஏக்நாத் பாகவதத்தின் 4வது சாப்டரில் 181வது ஓவி என்று நாம் காணணும். இதுவரை அவதார புருஷர்களின் வர்ணிக்க வேண்டும் என்று ஜனகன் கேட்டுக்கொள்ள அதன்படி முதலில் நரநாராயணர் அப்படிங்கிறது மிக விரிவாக வர்ணிக்கப்பட்டு அதன் பிறகு ஹம்ஷ அவதாரம், சனாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தத்தாத்திரேயர் அப்படின்னு வரிசையா அடுத்தடுத்த அவதாரங்களை பற்றிய வர்ணனை வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இப்போது நாம் காண வேண்டியது தத்தாத்திரேய அவதாரத்தின் பெருமை. தத்தாத்திரேய அவதாரமே பரமார்த்த நெறியின் உண்மையான மூல கல்ப தரு கேட்டதை தரும் தெய்வீக மரம் ஆகும். அவருடைய உன்னதமான உபதேசத்தை பெற்றுத்தான் யது மகாராஜா பெரும் ஞானியாக உயர்ந்தார். சோ ஒவ்வொருடைய அவதாரத்தின் பெருமையையும் அந்த அவதார நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் படிப்படியாக சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் தத்தாத்திரேய அவதாரம் அப்படிங்கிறது பரமார்த்த நெறியின் உண்மையான மூல கல்பத்தரு அப்படின்னா பிரம்ம ஞானத்தை கொடுப்பதற்குண்டான கல்பத்தரு விட்டு பிரம்ம ஞானம் எல்லாம் கேட்டா கொடுக்காது. அது நீங்க வந்து மெட்டீரியல்ஸ் கேட்டா என்ன மெட்டீரியல்ஸ் கேட்டாலும் மாயில கொடுக்கும். பட் தத்தாத்திரேயர் யாரு அப்படின்னா அது எப்படிப்பட்ட கல்பத்தருன்னா பிரம்ம ஞானத்தையே கொடுக்க தகுந்த ஒரு கல்பத்தரு. அவருடைய உபதேசத்தை பெற்றுதான் யது மகாராஜாவை ஞானியானார் அப்படின்னு வந்திருக்கு. அதற்கு பிறகு ஸ்ரீ நாராயணர் தாமே ரிஷபர் என்ற திருநாமத்துடன் முழுமையாக அவதரித்தார். நாபி மகாராஜாவின் மனைவியான மேரு தேவியின் தூய கர்ப்பத்தில் அவர் மகனாக பிறந்தார். அடுத்த அவதாரம் தத்தாத்திரேயர் அவதாரம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த அவதாரம் ரிஷப அவதாரம் அப்படிங்கிறத பத்தி இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரிஷப அவதாரம் அப்படிங்கிறது நாபி மகாராஜாவின் மனைவியான மேரு தேவியின் தூய கர்ப்பத்தில் மகனாக பிறந்திருக்கின்றார். இந்த ரிஷபர் அப்படிங்கிற அவதாரத்தினுடைய தாய் தந்தை யார் அப்படின்னா நாபி பிளஸ் மேரு தேவி, அவங்க அம்மா அப்பா பேரு. அவர் பிறக்கும் போதே அழகின் சுரங்கமாக விளங்கினார். அவருடைய அந்த எழில் வடிவை கண்ணார கண்ட இந்திரன் தன் மனதில் பெரும் வியப்புற்று அவரது நாட்டில் தங்க மலையை பொழிவித்தான். அவருடைய அழகா பார்த்தே இந்திரனுக்கு பொதுவா பொறாம தான் வரும். இன்னைக்கு என்னமோ பெரிய பரிசு கொடுத்துட்டாரு போல தெரியுது. சோ இந்திரன் தங்க மலையை பொழிவித்தான். இந்திரன் வந்து வெறும் மலையை தான் பொழிவிப்பான். ஆனா அந்த அழகை பார்த்து வியந்து தங்க மலையை பொழிவித்து விட்டான் அப்படின்னு வந்திருக்கு. அந்த ரிஷபதேவரின் இயல்பு எத்தகையது என்றால் அவர் தூய்மையான வைராகியத்தின் நேரடி வடிவமாகவே திகழ்ந்தார். அவர் பரமாத்ம ஞானத்தின் உன்னதமான உண்மைகளை தன் 100 பிள்ளைகளுக்கும் உபதேசித்தார். அரியாத்தி ரிஷபதேவர் 100 பிள்ளைங்களை பெற்றார் போல. அந்த 100 பேருக்கும் இவர் வந்து இது வந்து பாகவதத்துல வந்து சிருஷ்டி பண்றாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் சிருஷ்டி. அதாவது நாராயணன் தான் இந்த இவரை பிரம்மாவை அவதரிப்பார். பிரம்மா வருவாரு, பிரம்மதேவரை படைக்க சொல்லிடுவாரு. அவர்கிட்ட இருந்துதான் நீங்க வந்து மக்களை சிருஷ்டி பண்ணுங்கன்ட்டு அனுப்பிடுவாங்க. இப்ப அததான் நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சோம். ஸ்வயம்பு மனு சதரூபாங்கிறவங்களுக்கு தான் இந்த துருவனுடைய அப்பா, அந்த ரிஷபதேவருடைய அப்பா, இந்த இதெல்லாம் அப்ப படிச்சோம். நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம். இவங்க வந்து மக்களை சிருஷ்டி பண்றதுக்காகத்தான் இவங்க எல்லாம் வர்றாங்க. அதனாலதான் எல்லாமே அவருடைய அம்சம்தான். ரோமத்துல இருந்து கொஞ்சம் பேரு, அவருடைய சோம்பல்ல இருந்து கொஞ்சம் பேரு, இந்த மாதிரி கந்தர்வர்கள் எல்லாருமே வர, இது ஃபுல்லா சிருஷ்டிக்காக அவங்களே வந்து அந்த குழந்தைங்களை உற்பத்தி பண்றாங்கிறது பாகவதத்துல இருக்குது. இதே இது. ஓகேம்மா. ரிஷபதேவர் மோகத்துல 100 குழந்தைங்க பெற்றாங்க நினைச்சிடாதீங்க. ராஜம்மா சொன்னதை புரிஞ்சுக்கோங்க. சிருஷ்டி அவதாரத்திற்காக இவைகள் எல்லாம் செய்தார். அப்படிலாம் நம்ம நினைக்க மாட்டோம். ஏன்னா அவதாரங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. தூய்மையான வைராகியத்தின் நேரடி வடிவம்னு சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு பர்பஸோட தான் ஒரு 100 பிள்ளைகளை பெற்றிருப்பார்னு புரிஞ்சுக்கணும். அந்த 100 பிள்ளைகளுக்கும் பிரம்மஞானத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த இடத்துல. ஓகேவா?
அந்த பிள்ளைகள் எல்லோரையும் விட முதன்மையானவரும் சிறந்தவருமான மூத்த மகனின் பெயர் பரதன். அவருடைய திருநாமத்தாலேயே இந்த ஜம்பு தீபம் முழுவதும் பாரத வருஷம், பாரத நாடு என்ற பெயரை உண்மையாகவே பெற்றது. ரிஷபதேவருடைய 100 பிள்ளைகள்ல முதல் பிள்ளைக்கு பேர் தான் பரதன். அங்கிருந்து தான் நம்ம மகாபாரதமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பா நமக்கு பாரத நாடுன்னு பேர் வந்ததுக்கும் காரணம் அந்த பரதன் அப்படிங்கிற அவரால் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரிஷபதேவர் பின்னாளில் அவதூத வேடம் பூண்டு உலகிற்கு அப்பாற்பட்ட அலௌகீக நிலையில் இந்த பூமியில் வலம் வந்தார். உலக சுகங்களையும் துக்கங்களையும் முற்றிலுமாக கைவிட்டு எப்போதும் தன் ஆன்ம ஆனந்தத்திலேயே மூழ்கியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ரிஷபதேவர் வந்து அவதூதன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ட்ரெஸ்ஸுமே போடாம அப்படின்னா எந்த அளவுக்கு வைராக்கியமா இருந்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இந்த உலகில் அவர் வளம் வந்திருக்காரு. கண்டிப்பா அவருக்கு என்ன துக்கம் வந்திருக்க போது, முற்றிலும் துக்கங்கள் முற்றிலும் கைவிட்டு எப்போதும் ஆத்ம ஆனந்தத்திலேயே தான் இருந்திருப்பார் அப்படின்றத அவர் சொல்லித்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா அப்படித்தான் இருந்திருக்கார். ஓகேவா? அவருடைய வெளிப்படையான நடவடிக்கைகளை கண்ணால் பார்த்த உலக மக்கள் அவரை ஒரு பைத்தியக்காரன் என்றும் அவசரக்காரன் என்றும் பேசிக்கொண்டனர். ஆனால் அவரோ பரபிரம்மத்தின் நேரடி வடிவமாக எப்போதும் உடலற்ற விதேக நிலையிலேயே வாழ்ந்து வந்தார். கம்ப்ளீட் ஆத்ம நிஷ்டையில அவர் இருந்திருக்காரு. ட்ரெஸ் இல்லாம அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போனதுனால மக்கள் அவர்களை தவறாக புரிந்து கொண்டு பைத்தியக்காரன் அப்படின்னு எல்லாம் பேசினாங்களாம். பட் ஆக்சுவலா அவர் வந்து வேற லெவல் பிரம்ம நிஷ்டையிலேயே எப்போதும் ஆழ்ந்திருந்திருக்கிறார் அப்படின்னு வந்திருக்கு. வாயில் மரக்கட்டையை கடித்துக் கொண்டிருப்பது, முழுமையான மௌன விரதத்தை கடைபிடிப்பது. அது ஏன் அப்படி பண்ணணும்? வாயில் மரக்கட்டையை கடித்துக் கொண்டிருப்பாராம். மௌன விரதத்தை கடைபிடிக்கணுன்றதுக்காகவா? முழுமையான மௌன விரதத்தை கடைபிடிப்பது, உலகினரின் பார்வையில் மாடுகளைப் போல் திரிவது, கோவிரதம் என ஜீவன் முக்தி நிலையின் வியக்கத்தக்க அற்புத லீலைகளை அவர் செய்து காட்டினார். அவர் ஜீவன் முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன லீலை பண்ணியிருக்காருன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்காக வழிகாட்டுறதுக்காக. ஸோ இதெல்லாம் அவருக்கு அவசியமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. மௌனவிரதம் அவர் இருக்கணும்னு என்ன இருக்கு. நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற பொருட்டு வாயிலே மரக்கட்டையை எப்போதும் கடித்துக் கொண்டு மௌனவிரதத்திலே கடைபிடித்துக் கொண்டிருந்தாராம். உலகினரின் பார்வைக்கோ மாடுகளை போல் தெரிந்து கொண்டிருந்தாராம். இறுதியாக ஸ்வர்ணகிரி என்னும் மலையிலே அடர்ந்த காட்டுப்பகுதியிலே ஏற்பட்ட காட்டு தீயின் வாயில் அவரே தன் உடலை தானாகவே அர்ப்பணித்து எரித்து பரபிரம்ம தத்துவத்தில் முழுமையாக லீனமானார். இந்த ஜலசமாதி அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அக்னி சமாதி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் புதுசா வந்திருக்கு. ஸோ கடைசியில் அந்த ரிஷபதேவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஸ்வர்ணகிரி அப்படிங்கிற மலையில இருந்த அடர்ந்த காட்டு பகுதியில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அதுல இவராகவே தன்னுடைய பாடியை வாலண்டரியா கொண்டு போய் கொடுத்து பிரம்ம தத்துவத்தோட முழுசா ஐக்கியமாயிட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எல்லையற்ற மகிமைகளை கொண்ட உன்னதமான ரிஷப அவதாரம் இதுவே ஆகும். மன்னர்களில் சிறந்தவனே, அடுத்தபடியாக வரக்கூடிய அவதாரங்களின் சரித்திரத்தை கூறப்போகின்றேன், கேட்பாயாக. திருமல முனிவர் தொடர்ந்தார். பகவான் விஷ்ணுவானவர் ஹயக்ரீவர் வடிவத்தை ஏற்று மது கைடபர்கள் அளித்து வேதங்களை மீட்டு தந்தார். மது கைடபர்கள் அப்படின்னு இருந்திருப்பாங்க போல. மேலும் மத்ஸ்ய அவதாரத்தை ஏற்று பிரளயக்கடலிலிருந்து உலகை காத்தார். இத்தகைய அவதாரங்களின் வரலாறுகள் உலகினரின் பிறவி பயத்தை போக்க வல்லவையாக இருக்கின்றன. இனி அடுத்தடுத்து ஹயக்ரீவர் மற்றும் மத்ஸ்ய அவதாரத்தை பத்தி சொல்ல போறேன் அப்படிங்கிறத பிட்ட போட்டிருக்காரு இந்த ஓவியில. அடுத்தடுத்து டீட்டெயிலா அந்த ரெண்டை பார்ப்போம். அந்த பெருமாள் தானே ஹயக்ரீவர் குதிரை முகம் கொண்டவர் வடிவத்தை ஏற்று அசுரர்களால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வேதங்களை தேடி கண்டுபிடித்தார். மது கைடபர் என்ற அரக்கர்களை அழித்து பிரம்மதேவனுக்கு மீண்டும் வேதங்களை அளித்து அவரை மகிழ்ச்சியடை செய்தார். இதுதான் அவர் பண்ண லீலை. ஹயக்ரீவர் அப்படிங்கிறது ஒரு அவதாரம். குதிரை வடிவத்துல இருக்குமா முகம். அவர் எதுக்காக அவதாரம் எடுத்தாரு அப்படின்னா, அசுரர்கள் வேதங்களை பிடுங்கிட்டு போயிட்டாங்க போல. அதை வந்து அந்த வேதங்களை அசுரர்களை, அது குறிப்பா அசுரர்கள் பேரெல்லாம் கொடுத்திருக்கு, மது கைடவர் அப்படின்னு. அவர்களை அழித்து வேதங்களை மீண்டும் பிரம்மதேவனுக்கு மீண்டும் வேதங்களை அளித்து அவரை மகிழ்ச்சியடை செய்தார். எவருடைய திருமுகத்தின் மூச்சுக்காற்று வெளிவரும் போதே அது தூய்மையான வேத ஒலியாகவே ஒலிக்கிறதோ அத்தகைய ஹயக்ரீவ பகவானின் அற்புத பிரதாபத்தை விவரிக்கின்றேன்.
மகாபிரபுவே கேட்பாயாக. ஸோ அந்த இப்போ ஹயக்ரீவர் என்ன பண்ணாருன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அதை இன்னும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு இந்த ஓவியில சொல்லியிருக்கேன். கல்பத்தின் முடிவில் மகா பிரளயம் ஏற்பட்ட சமயத்தில் அசுரர்கள் வேதங்களை மிக வேகமாக திருடிச் சென்றனர். அப்போது சக்கராயுத மேந்திய அப்பெருமான் விறுவிறுப்பாக ஓடி வந்து ஹயக்ரீவ வடிவத்தில் அங்கே பிரகடமானார். முதலையே ஷார்ட்டா மொத்த கதையும் சொல்லிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் அதே கதையை நீண்டு விடிய விலகில விளக்குறேன். அதுவே தான் வருது. பொறுமையா கேட்டுக்கோங்க. அந்த நாராயணர் அளவற்ற தயவுடையவர், தன் பக்தர்களை எப்போதும் காப்பவர். அவர் அந்த அசுரர்களுக்கு காலனாக மாறி அவர்களை சம்ஹாரம் செய்து வேதங்களை மீண்டும் அவற்றின் உரிய இடத்தில் பிரம்மனிடத்தில் சேர்த்தார். அதற்கு பிறகு உலகத்தை காக்கும் பொருட்டு அவர் முழுமையான மத்ஸ்ய வடிவத்தை எடுத்தார். நாராயணனுடைய அடுத்த அவதாரம் வந்துருச்சு. பிரளயக்கடலிலே உலகம் மூழ்கிய போது சத்தியவிரதன் என்னும் அரசனை அவரே அந்த பெருவெள்ளத்திலிருந்து காப்பாற்றி கரை சேர்த்தார். எனக்கே தெரியாது இத்தனால. மத்ஸ்ய அவதாரத்தினுடைய நோக்கம் வந்து பிரளய கடலில் உலகம் மூழ்கி இருந்த போது சத்தியவிரதன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தானா, அவனை பெருவெள்ளத்திலிருந்து காப்பாற்றி கரை சேர்த்ததற்காக மத்ஸ்ய அவதாரத்தை எடுத்திருக்கிறார். ஆனா இது ஆச்சரியமா இருக்கு. பிரளய கடல்ல மூழ்கினவன் எப்படி காப்பாற்ற முடியும்? அதுதான் எல்லாமே மௌலிகள். பிரளயம்னாலே எல்லாமே காணாம போக போகுது. ஆனா பிரளய கடல்ல மூழ்கினவனை ஒருத்தரை மட்டும் காப்பாத்தி வச்சிருக்காரு போல. சத்தியவிரதன் என்னும் அரசனை மட்டும் காப்பாத்தி வச்சிருக்கார். பிரளயா காலத்து நீர் பிரம்மாண்டமாக உயர்ந்து 3 உலகங்களையும் உண்மையாகவே மூழ்கடித்தது. அந்த சமயத்தில் அவர் ஒரு பெரிய தோணியை உருவாக்கி அதில் சப்த ரிஷிகளையும் அமரச் செய்தார். இப்போ நிறைய பேரை காப்பாத்திருக்காரு அவரு. மத்ஸ்ய வடிவத்தில் இருந்த ஜெகநாதனான பெருமான் தன் தலையில் இருந்த ஒற்றை கொம்பில் அந்த தோணியை கயிறாக கட்டி இழுத்து சென்று சத்தியவிரத மன்னனை காப்பாற்றினார். அதோடு வேதங்களையும் அழியாமல் பாதுகாத்தார். பிரளயத்துல வேதமும் சேர்ந்து அழிஞ்சிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அதை காப்பாற்றினார். புரியுது. அத்தோட மட்டும் இல்ல, சப்த ரிஷிகள் பிளஸ் சத்தியவிரதன் இவங்களை மட்டும் வந்து இந்த உலகத்துல அழியாம காப்பாத்தி இருக்கிறாரு. என்னன்றது மேபி அடுத்த ஸ்லோகத்துல வரலாம். எவருடைய சரித்திரத்தை பாடி போற்றினாலே மனிதனின் பாவங்கள் யாவும் நசியுமோ அத்தகைய அற்புதம் நிறைந்தது இந்த மத்ஸ்ய அவதாரமாகும். மன்னா, அடுத்த அவதாரங்களின் வரலாற்று எவ்வளவுதானே. சரிப்பா, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிரளயத்திலும் அழியாதவர்கள் யார் யாருன்னு கேட்டா சப்த ரிஷிகள் பிளஸ் சத்தியவிரத மன்னன் வேணா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிரளய காலத்து வெள்ளத்திலிருந்து காப்பாத்திட்டாரு நம்ம நாராயணன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இவங்களுக்குலாம் அழிவே இல்லை போல அப்படின்னு நினைச்சுக்குவான்னு எனக்கு இன்னும் தெரியல. பட் எனிவே இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா, சப்த ரிஷிகளை தன் தலையில் இருந்த ஒற்றை கொம்புல வந்து அந்த தோணியை கயிறா கட்டி இழுத்து சப்த ரிஷிகளையும் சத்தியவிரதனையும் காப்பாற்றினார்னு வந்திருக்கு. அதாவது மத்ஸ்ய அவதாரத்தினுடைய நோக்கம் என்னன்றதான் ஒவ்வொரு இடத்துல நோக்கம் தான் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த நோக்கம் இந்த இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சில லாஜிக் இருக்குது, எனக்கு தெரியல, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. எவருடைய சரித்திரத்தை பாடி போற்றினாலே மனிதனின் பாவங்கள் யாவும் நசேமோ அத்தகைய அற்புதம் நிறைந்தது மத்ஸ்ய அவதாரமாகும். சரி, இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த அவதாரத்துக்கு போலாம். கூர்ம வடிவத்தை ஏற்று தன் அகன்ற முதுகின் மேல் பிரம்மாண்டமான மந்திரமலையை அவரே தாங்கி நின்றார். தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தத்திற்காக கடலை கடைந்த போது மந்திரமலை கடலுக்குள் மூழ்காமல் தாங்கி அவர்களின் துயரத்தை தீர்த்தார். இது ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானமா. கூர்ம அவதாரம் இந்த தேவர்கள் அசுரர்கள் மந்திரமலையை வைத்து மத்தாக வைத்து கடையும் போது, வாசுகின்ற பாம்பை வச்சு கடையும் போது இவர் தான் வந்து கூர்மாவதாரமாக ஏற்று அந்த மந்திரமலை கடல்ல மூழ்கிடாம ஹெல்ப் பண்ணி அந்த அமிர்தம் வந்து தேவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணினார் அப்படின்றது இந்த கூர்மாவதாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அகில உலகிற்கும் ஆதாரமாய் விளங்கும் ஜெகநாதனின் புகழ்பெற்ற கூர்ம அவதாரம் இதுவே ஆகும். எவருடைய திருவடிகளை தன் மனதில் தியானிக்கிறானோ அவன் இந்த சம்சார கடலை மிக எளிதாக கடந்து விடுவான். எவருடையன்னு இல்லை, அவருடையன்னு பார்த்துக்கோங்க. அவருடைய திருவடிகளை தன் மனதில் தியானிக்கின்றானோ அவன் இந்த சம்சார பெருங்கடலை மிக எளிதாக கடந்து விடுவான்.
கேட்பதற்கே மிகவும் தூய்மையான அந்த ஸ்ரீ நாராயணனின் திவ்ய சரித்திரத்தை கேட்பாயாக. இதை கேட்பவர்களின் உள்ளத்தில் உன்னதமான ஞானமும் வைராகியமும் இயல்பாகவே பெருக்கெடுத்து ஓடும். உன்னுடைய அவதாரங்கள் இது மாதிரி கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்காவே வைராகியம் பெருக்கெடுத்து ஓடும் அப்படிங்கிறாரு. ஜெகநாதனான பெருமான் கூர்ம வடிவத்தை ஏற்று பார்க்கடலுக்குள் ரகசியமாக அமர்ந்தார். தன் முதுகின் மேல் பிரம்மாண்டமான பாரத்தை கொண்ட மந்திரமலையை அவரே தாங்கி நின்றார். எப்பயுமே கதையை முழுசா ஒரே ஸ்லோகத்துல சொல்லிடுறாரு, பின் நீண்டு நெடிச்சு ஒரு 4 ஸ்லோகத்தையும் சேர்த்து சொல்றாரு. அதனால பொறுமையா கேளுங்க. அப்பெருமான் கூர்ம வடிவத்தை ஏற்று பார்க்கடலுக்குள் ரகசியமாக அமர்ந்தார். தன் முதுகின் மேல் பிரம்மாண்டமான பாரத்தை கொண்ட மந்திரமலையை அவரே தாங்கி நின்றார். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது மந்திரமலையானது நிலை தடுமாறி கடலின் சுழலுக்குள்ளே மூழ்க தொடங்கியது. அந்த சமயத்தில் ஜெகத்குருவான அந்த பெருமான் தான் தன் முதுகை கொடுத்து அதற்கு ஆதாரமாக நின்றார். அதற்கு பிறகு பிரளய கடலில் மூழ்கிய இந்த பூமியை காப்பதற்காக அவர் முழுமையான வராக வடிவத்தை எடுத்தார். இரண்யாட்சன் என்ற கொடிய அசுரனை வதம் செய்து பூமியை மீட்டு மீண்டும் அதன் பழைய இடத்தில் நிலைவரச் செய்தார். ஏன் பிரளயம் அப்படின்னு வந்திருக்கு? நம்ம பொதுவா கேள்விப்பட்டது கடலுக்குள்ளே கொண்டு போய் வச்சான், அதை மீட்டு கொடுத்தாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பிரளய காலத்துல போய் இருக்கிறத ஏன் மீட்டெடுக்கணும்? அது சத்தியமும் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து கடல் வத்த போகுது, எல்லாம் வரப்போகுது, அப்படி இல்லையா கணக்கு? ஆனா பூமி உள்ள போயிடுச்சுன்னா அப்புறம் கடல் மட்டும்தான் இருக்கும், பிரளயம் மட்டும். ஆமா, பிரளயம்னாலே பூமி உள்ள போறதுக்கு தானே வர்றதுக்கு தானே வருது கடல். பூமியே மூழ்கடிக்கிறது தானே வருது பிரளய காலத்து வெள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம பொதுவா கதை என்ன கேட்டோம்னா, இந்த ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணிட்டான்னா கடலுக்குள்ள பூமியை கொண்டு போய் வைக்கும் போது நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த வராக அவதாரம் வந்தது அப்படின்னு பார்த்தோம். இங்க எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை பிரளய கடலில் மூழ்கிய போது அப்படின்னு வந்திருக்கு. ஹிரண்யாக்ஷன் என்ற கொடிய அசுரனை வதம் செய்து பூமியை மீட்டு மீண்டும் அதன் பழைய இடத்தில் நிலைபெறச் செய்தார். பூமி தேவி பாதாள லோகத்திற்கு அடித்துச் செல்லப்பட்ட போது சக்கராயுதமேந்திய பெருமான் விறுவிறுப்பாக ஓடி வந்து தன் வளைந்த கோரை பற்களுடன் மேல் பூமியை தாங்கி மேலே கொண்டு வந்தார். இதன் மூலம் அவர் பிரம்மதேவனை மகிழ்ச்சி அடை செய்தார். பூமி தேவி அப்படின்னா பூமாதேவி அப்படின்னு எடுத்துக்கணும், பூமியை அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? எவரை நினைத்த மாத்திரத்திலேயே மனிதனின் மகா பாவங்கள் யாவும் அழியுமோ அத்தகைய பிரதாபம் நிறைந்தது இந்த வராக அவதாரம். மன்னா, அடுத்த அவதாரங்களின் வடிவங்களை பற்றி கூறுகிறேன் கேளு. திருமல முனிவர் கூறினார், பகவான் விஷ்ணுவானவர் உக்கிரமான நரசிம்ம வடிவத்தை ஏற்று தேவர்களின் துன்பங்களை தீர்த்து பிரகல்லாதனின் தூய்மையான பக்தியை காப்பதற்காக அசுர ராஜனான ஹிரண்யகசூபை வதம் செய்தார். உலகிற்கு மங்களத்தை தந்த அவருடைய இந்த உக்கிர வடிவம் உலக உயிர்களின் பிறவி பயத்தை போக்க வல்லதாகும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச என்ன அவதாரம்? நரசிம்ம அவதாரம். பகவான் தானே நரசிம்ம மனித சிங்க வடிவத்தை ஏற்று தன் பக்தனான பிரகல்லாதனின் வாக்கை காப்பாற்றினார். அசுரனாகிய ஹிரண்ய கசூபுவை கீறி வதம் செய்து பிரகல்லாதனுக்கு அந்த அசுர ராஜ்யத்தை பரிசாக அளித்தார். நம்ம இவ்வளோ ஃபாஸ்டா படிச்சே நம்ம வந்து முடிக்க முடியல. இந்த கதையை வந்து படமாவெல்லாம் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கதையுமே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பேசிட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் பேசினா இந்த பாகவதத்தை முடிக்கவே முடியாது போல. நாராயணர் தூண பிளந்து கொண்டு வெளியே பிரகடமானார். சிங்கத்தின் முகமும் மனிதனின் உடலும் கொண்ட விசித்திர வடிவமாக அவர் இருந்தார். தன் கூர்மையான நகங்களின் தாக்குதலால் மட்டுமே அந்த அசுரனின் வயிற்றை கிழித்து எரிந்தார். பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக தோன்றினாலும் தன் பக்தர்களுக்கு பேர பயத்தை வழங்கியது. இதுதான் மிஸ்டேக்கா? அபயம். ஓகே ஓகே, பேர் அபயத்தை ஓகே ஓகே வழங்கியது இந்த நரசிம்ம அவதாரமாகும். தேவர்கள் எல்லாம் எவருடைய திருவடிகளை வணங்குகிறார்களோ அவரே நம் அனைவருக்கும் அதிபதியான சுவாமியான ஆவார். அதற்கு பிறகு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ன்றதுனால நான் பாட்டு போறேன், கோச்சுக்கிறாதீங்க. அதற்கு பிறகு அவர் கஷ்யப முனிவரின் மகனாக வாமன வடிவத்தை எடுத்தார்.
மகாபலி சக்கரவர்த்தியின் யாக சாலைக்கு எழுந்தருளி அவனிடம் 3 அடி நிலம் கேட்டு, நிலம் மட்டுமே கேட்டு தானமாக கேட்டு அவனை தன் லீலையினால் கட்டி போட்டார். தன் ஒரு திருவடியால் விண் உலகை அளந்தார். 2வது திருவடியால் ஒட்டுமொத்த மண் உலகை வளைத்து அளந்தார். பின்னர் 3வது அடியை மகாபலியின் தலையின் மேல் கருணையோடு வைத்து அந்த பலிமன்னனை வாதாள லோகத்திற்கு அதிபதியாக்கினார். இல்ல கதை சொல்லணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா வேணா சொல்லுங்க. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பிரம்மாண்டமாக வளர்ந்த திரிவிக்ரமனாக மாறி உலகை அளந்த அந்த முழுமையான வாமன் அவதாரம் இதுவே ஆகும். அண்ணா, அடுத்த அவதாரங்களின் இயல்புகளை உனக்கு விவரிக்கிறேன், கேட்பாயாக. திருமலமுனிவர் தொடர்ந்தார். ரேணுகாதேவியின் மைந்தனாக அவதரித்த பரசுராமர் பிராமணர்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் அகந்தையால் ஆண்மை ஞானத்தை இழந்தவர்களுமான காத்தவீரிய அர்ஜுனன் முதலான க்ஷத்திரிய அரசர்களை தன் கையில் இருந்த கோடாரியால் பலமுறை வதம் செய்து இந்த உலகிற்கு மங்களத்தை நிலைநாட்டினார். ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம், போன அத்தியாயத்திலேயே எல்லா அவதாரங்களின் நோக்கமும் ஷார்ட்டா படித்தோம். அதுவேதான் மீண்டும் மீண்டும் வந்திருக்கு. ஸோ பரசுராம அவதாரம் அப்படிங்கிறது இந்த சத்திரியர்கள், அதாவது கர்வத்தால் என்னது ஆத்ம விஞ்ஞானத்தை அகந்தையால் ஆத்ம ஞானத்தை இழந்தவர்களான காத்தவீரிய அர்ஜுனன் முதலான சத்திரிய அரசர்களை வதம் செய்வதற்காக பரசுராமர் அவதாரம் எடுத்தார். அந்த பகவான் தானே ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்தில் பார்கவர் என்ற திருநாமத்துடன் அவதரித்தார். ரேணுகாதேவியின் திருவயிற்றில் மகனாக பிறந்து அவரையே உலகம் பரசுராமர் என்று போற்றுகிறது. முதல்ல அவருக்கு பேர் பார்கவர் அப்படின்னு வந்ததுப்பா, அதுக்கப்புறம் தான் பரசுராமர் ஆயிட்டாரு. அவர் காத்தவீரிய அர்ஜுனனின் அகந்தையை முற்றிலும் அடக்கினார். தர்ம நெறி தவறிய சத்திரிய மன்னர்களை முழுமையாக சங்காரம் செய்தார். 21 முறை இந்த பூமியை வலம் வந்து சத்திரியர்களே இல்லாதவாறு செய்து அந்த ஒட்டு மொத்த பூமியையும் பிராமணர்களுக்கு தானமாக வழங்கினார். அடியாத்தி எல்லாருமே ஈக்குவல் இருந்துட்டான் போல, அதனால ஒட்டுமொத்தமா அழிச்சு பிராமணர்களுக்கே இந்த பூமியை தானமா கொடுத்தாராம் பரசுராமர். எல்லையற்ற பிரதாபங்களை கொண்ட உன்னதமான பரசுராம் அவதாரம் இதுவே ஆகும். மன்னா, அடுத்ததாக வரக்கூடிய அவதாரங்களின் சரித்திரத்தை கூறப்போகிறேன், கேட்பாயாக. அடுத்து யார்? ராமர் தானே. ஸ்ரீ நாராயணர் இந்த உலகிற்கு நன்மை செய்வதற்காக ராம அவதாரம் தார்மீக நெறியை நிலைநாட்டினார். ராவணன் முதலான கொடிய அரசர்களை வதம் செய்தார். கலியுகத்தில் எவருடைய கீர்த்தியை பாடினாலே மக்களின் மகா பாவங்கள் அனைத்தும் அழியுமோ அத்தகைய பெருமை மிக்கதாகும் இந்த அவதாரம். நாராயணர் தானே ராமர் என்ற திருநாமத்துடன் முழுமையாக தசரத மன்னனின் இல்லத்தில் அவதரித்தார். ராவணன் முதலான அரக்கர்களை வதம் செய்து லங்காபுரியின் அரசனாக விபீஷணனுக்கு முடிசூட்டி ராஜ்யத்தை கொடுத்தார். இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாமா, அதுக்கெல்லாம் டைம் பத்தாது. சீதாதேவியை பிரிந்த துயரத்தினால் அவர் வானரப்படைகளின் துணையோடு கடலின் மேல் பிரம்மாண்டமான பாலத்தை அமைத்தார். லக்ஷ்மணன், அனுமன் முதலான உன்னத பக்த கோடிகள் எப்போதும் அவருடனேயே இருந்து சேவை செய்தனர். இவருடைய திருநாமத்தை சொன்ன மாத்திர அத்தகைய தூய்மையான ராமாவதாரம் இதுவே ஆகும். ஒவ்வொரு அவதாரம் சொல்லி முடிக்கும் போது இந்த ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணிடுறாருப்பா. இவருடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்திலேயே மக்கள் அனைவரும் சம்சார கடலிலிருந்து உய்வார்களோ. எல்லா அவதாரத்துல எந்த அவதாரத்தை பேரை சொன்னாலும் நமக்கு அதுதான் நினைக்க போகுது. அண்ணா, அடுத்த அவதாரத்தின் இயல்புகளை உனக்கு கூறுகிறேன், கேட்பாயாக. அடுத்து கிருஷ்ணாவதாரம். ராமதாரமே ரொம்ப ராமாயணம் மகாபாரதம் கிரேட் எபிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்தியால. இதையும் அவ்வளவு ஷார்ட்டா முடிக்கிறாருன்னு பார்ப்போம். ராமாவதாரத்தை 3 ஸ்லோகத்துல முடிச்சிட்டாரு. கிருஷ்ணாவதாரத்தை எப்படி முடிக்கிறாருன்னு பார்க்கலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக தானே அவதரித்து இந்த பூமியின் பாரத்தை முழுமையாக தீர்த்தார். கம்சன் முதலான கொடிய அரக்கர்களை அழித்து தன் பக்தர்களை எப்போதும் பாதுகாத்து அருளினார். அந்த பரம்பொருள் யது வம்சத்தில் கிருஷ்ணர் என்ற திருநாமத்துடன் தானே அவதரித்தார். வசுதேவர் மற்றும் தேவகியின் திருவயிற்றில் மகனாக வளர்ந்து கம்சன் முதலான கொடியவர்களை மகனாக பிறந்து கம்சன் முதலான கொடியவர்களை வதம் செய்தார். போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு உன்னதமான பரமார்த்த தத்துவமாகிய பகவத்கீதையை அற்புதமாக உபதேசித்து அகில உலகிலும் புகழ்பெற்ற கிருஷ்ணாவதாரம் இதுவே ஆகும். இதே முடிச்சிட்டா இருப்பார் 2 ஸ்லோகத்துல.
அவரே நம் அனைவருடைய ஆன்மாவாகவும் சிறந்த தோழனாகவும் விளங்குகிறார். என்னம்மா, இன்னொரு 20 ஓவி படிச்சிடலாமா? படிக்கலாம்னு 5 மணி தான் வருது. கதை தான் மேம் சொல்லிட்டே போங்க, தெரியாத கதை இருந்தா கேட்கிறோம். அதுக்காக தான் தீபிகாவுக்கு போர் அடிக்கிறேன். நான் இதெல்லாம் தெரிஞ்ச கதை தான், நான் ஏதாவது ஞானம் சொல்லுண்ணா அப்படிங்கிறேன். பொறுமையா கேட்கணும். நேத்து தானே நம்ம இந்த மகாராஷ்டிரா மக்களை பத்தி பேசணும். சரி ஏகாத்தர் பாப்பாரு அப்படின்னு ஏக்கனா தரலையாவது கிடைச்சிக்கல. தெரியாத பாத்து அமைதியா உட்கார்ந்து கேட்கணும். ஏக்நாத் பகவான் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்காரு, நம்ம புள்ள நம்ம வாசிக்கிறத கேட்டுட்டு இருக்குடி அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாருல்ல, அந்த அருள் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில உட்காரு அப்படின்னு தான் நான் வந்து உட்கார்ந்து இருக்கேன். அது சரி. 2 ஸ்லோகத்துல கிருஷ்ணாவதாரத்திலே முடிச்சிருக்காரு. போதாது அவனுக்கு? மன்னா, ஒப்பற்றவராக விளங்கும் இந்த ஸ்ரீகிருஷ்ண புருஷோத்தமனின் சரித்திரத்தை கேட்பாயாக. இப்பதான் மறுபடியும் ஆரம்பிக்குது. அவருடைய உன்னதமான பேரழகும் எழிலும் இந்த உலகில் உள்ள அனைவருடைய மனதையும் தன்வசப்படுத்தி மயக்க வல்லதாகும். கோகுலத்தில் அவதரித்து அவர் யசோதா தேவியின் உள்ளத்தை குளிரச் செய்தார். அங்கிருந்த கோபியர்களுக்கும் கோபாலர்களுக்கும் முழுமையான ஆனந்தத்தை அளித்து அவர்களை தன் தூய அன்பினால் எப்போதும் பாதுகாத்தார். பூதனை, ஷகடாசுரன், திருநாவர்த்தன், கம்ஷன், ஷானூரன், கேசி முதலான கொடிய அசுரர்களை அவர் வரிசையாக மிக அற்புதமாக சம்ஹாரம் செய்தார். இதன் மூலம் தேவர்கள் அனைவரையுமே துயரம் நீங்கி சுகமடைய செய்தார். யமுனை மடுக்கில் காளியன் என்ற நாகத்தின் அகந்தையை அடக்கினார். கோவர்தன மலையை தன் சுண்டு விரலால் தூக்கி பிடித்து புதுமை நிகழ்த்தினார். அதன் மூலம் இந்திரனின் கர்வத்தை அந்த இடத்திலேயே ஒடுக்கினார். அத்தகைய ஸ்ரீகிருஷ்ணரே நமது அதிபதியான சுவாமி ஆவார். எவ்வளவு ஷார்ட்டா சொல்லிட்டு போறார் பாரு எல்லா கதையும். பாரத போர்க்களத்திலே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே நடந்த யுத்தத்திலே அவர் அர்ஜுனனுக்கும் தேரோட்டியாக நின்றார். மேலும் அவனுக்கு கீதையை உபதேசித்து இதன் மூலம் உன்னதமான ஆத்ம ஞான நிலையை இந்த உலகிற்கே வெளிப்படுத்தினார். அது இல்லைன்னா நம்ம என்ன கதி ஆயிருப்போம்? ஞானேஸ்வரி கிடைச்சிருக்குமா நமக்கு? எவரை நினைத்த மாத்திரத்திலேயே மனிதனின் உலகியல் துயரங்கள் அனைத்தும் உடனடியாக அழியுமோ அத்தகைய தூய்மையான கிருஷ்ணாவதாரத்தை சாட்சாத் பரபிரம்மே இந்த பூமியில் லீலைகள் புரிந்தது என்று சொல்லலாம். அதற்கு பிறகு இந்த ஜெகதீஸ்வரனே முழுமையான புத்த வடிவத்தை ஏற்பார். இனிமே வரப்போறதுமா? புத்த வடிவத்தை ஏற்பார். அவர் தன் போதனைகளாலும் கீர்த்தனைகளாலும் உலக மக்களை தன் பால் ஈர்த்து மயங்கச் செய்வார். அந்த அற்புத நிலைமையை கேட்பாயாக. யாகங்கள் மற்றும் வேள்விகள் என்ற பெயரிலே எங்கே விலங்குகள் வதைக்கும் கொடூரமான பசு ஹிம்சை எல்லை மீறி போனதோ அதை முற்றிலும் தடுத்து நிறுத்தி தூய்மைப்படுத்துவதற்காகவே நாராயணர் புத்த வடிவத்தில் அவதரித்தார். நம்ம போன இதுலயும் வந்திருந்தது. அப்ப இது ஏற்கனவே வந்த நம்ம புத்தரை தான் குறிக்குதுன்னு கூட நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். புத்த வடிவத்தில் அவதரித்தார். இப்ப வேற மகரிஷிட்ட கேக்குறாங்களா? அவங்களும் முதர்ந்து சொல்றாங்கண்ணா. அப்ப சொன்னது வேற மகரிஷி, வேற 9 பேர்ல அவங்க ஒருத்தங்க, இவங்க வேற. இப்ப திரும்ப கேட்கிறாரு. அவருக்கு போரே அடிக்கல பாரு ஜனகருக்கு. திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு முனிவரா சொல்லிட்டே இருக்காரு. வேதங்களின் பெயரால் நடந்த அத்தகைய உக்கிரமான கர்மங்களை கைவிடச் செய்து அமைதியான மௌன வேடம் பூண்டு அந்த அறிவாளி இந்த உலகில் வலம் வந்தார். அஹிம்சையே பரமதர்மம் என்ற உன்னத உண்மையை அவரே உலகிற்கு உண்மையாக கற்றுக் கொடுத்தார். எல்லையற்ற கருணையோடு இந்த உலகிற்கு வந்த பரமசாந்த வடிவமே புத்த அவதாரமாகும். மன்னா, அடுத்ததாக இந்த கலியுகத்தின் முடிவிலேயே வரக்கூடிய கல்கி அவதாரத்தின் வரலாற்றையும் கூறப்போகிறேன் கேள். ஏன்னா அவரு இனிமே வரப்போறது, இனிமே ஏற்கனவே வந்தது, இனிமே வரப்போறது எல்லாத்தையும் சொல்லி கொடுங்கன்னு வேற கேட்டான்ல. அதனால அடுத்து வரப்போறது சொல்றாரு. திருமல முனிவர் கூறினார், கலியுகத்தின் பகவானின் திருநாமத்தை பாடி தியானிக்கும் சாதுக்கள் பந்தங்களிலிருந்து விடுபட்டு முக்தி அடைவர். கலியுகத்தின் இறுதியிலே பகவான் கல்கி வடிவத்தில் தோன்றி தர்ம நெறி தவறிய மிலேச்சர்களை அப்படின்னா தீயவர்களை அழித்து மீண்டும் தர்மம் தழைக்கும் ஹிருதய யுகத்தை தோற்றுவிப்பார். சத்திய யுகத்தை தோற்றுவிப்பார். கலியுகத்தின் இறுதி நாட்களிலே எப்போது என்னமோ மிஸ்டேக் ஆயிடுச்சுப்பா.
எப்போது அதர்மமானது அதர்மமானதுன்னு வரும். அடுத்த வரி படிச்சாதான் புரியுது. எப்போது அதர்மமானது உலகம் முழுவதும் எல்லை மீறி போகுமோ அப்போது நாராயணர் கல்கி என்ற திருநாமத்துடன் சம்பள கிராமத்திலே அவதரித்தார். ஊர் பேரெல்லாம் வருதுப்பா. சம்பள கிராமமா? விஷ்ணு யசஸ் என்னும் உத்தம பிராமணரின் இல்லத்தில் ஸ்ரீஹரி மகனாக அவதரிப்பார். நீங்க பாருங்க, எல்லாமே வேதத்துல முதலே சொல்லி வச்சிருக்கு. ஸ்ரீஹரி மகனாக விஷ்ணு யசஸ் அப்படிங்கிறவருடைய இல்லத்துல பிறக்கிறாரு. தேவதத்தன் என்னும் தெய்வீக வெண்குதிரையின் மேல் ஏறி அவர் இந்த உலகை சுற்றி வருவார். நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வெள்ள குதிரையில வருவாரு அப்படின்னு. அவன் பின்ன வேதத்துல சொல்லியிருந்தா அவனும் சொல்லணும்ல நம்மளும். தன் கையில் ஒளிரும் கூர்மையான வாளை ஏந்தி தர்மநெறி தவறிய கொடியவர்களை மிக வேகமாக சம்சாரம் செய்வார். அதர்மத்தின் வழிகளை முற்றிலும் வேறறுத்து மீண்டும் தர்மம் நிறைந்த சத்திய யுகத்தை தோற்றுவிப்பார். அதர்மத்தை முற்றிலும் ஒழித்து கட்டக்கூடிய முழுமையான கல்கி அவதாரம் இதுவேயாகும். இந்த கலியுகத்தில் எவர் இவரை தியானிக்கிறார்களோ அந்த மக்கள் அனைவரும் உடனடியாக தூய்மையடைவார்கள். அவர் இந்த கல்கியை நினைச்சுக்கிட்டு இப்பவே தியானம் பண்ணிடலாமா? அப்ப கூட உனக்கு ஒரு தூய்மை தான் கிடைக்கும். மன்னா, மிகவும் ஆழமானதும் தெளிவானதுமான பகவானின் அவதார சரித்திரங்களை உனக்கு மிக எளிதாக புரியும் வண்ணம் விவரித்து கூறிவிட்டேன். இவை அனைத்தும் அந்த ஸ்ரீ நாராயணனின் சுய பிரதாபங்களே ஆகும். இந்த அவதாரங்களின் ஒப்பற்ற கீர்த்தியை எந்த மனிதர்கள் நாள்தோறும் பக்தி ஸ்ரத்தையுடன் கேட்கிறார்களோ அவர்களின் உலகியல் பயம் முற்றிலும் அழியும். அவர்கள் எப்போதும் பேரானந்த நிலையிலேயே திளைத்திருப்பார்கள். அண்ணா மறுபடியும் கேட்டதை கேட்பான்னு கேட்டியே. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? டெய்லி இதை கேட்கணுமா? சரியா? இந்த அவதாரங்களின் ஒப்பற்ற கீர்த்தியை எந்த மனிதன் நாள்தோறும் பக்தி சிரதையுடன் கேட்கிறானோ அவன் பயமின்றி வாழ்வான். அவர்கள் இப்போதும் பேரானந்த நிலையில் இருப்பார்கள். முனிவரின் இத்தகைய உன்னதமான உபதேசத்தை கேட்ட விதேக நாட்டு மன்னன் ஜனகன் தன் உள்ளத்தில் அளவற்ற ஆனந்தம் அடைந்தார். பின்னர் அவர் தன் இரு கைகளையும் கூப்பி மிகுந்த மரியாதையுடன் அடுத்த கேள்வியை கேட்கத் தொடங்கினார். ஜனக மகாராஜா கூறினார், முனி சிரேஷ்டர்களே, பகவான் விஷ்ணுவின் அவதாரங்களை பற்றியும் அவனது தெய்வீக செயல்களை பற்றியும் என்னால் இன்னும் முழுமையாக கேட்டு மாளவில்லை. எனவே மனிதன் அடையும் உன்னதமான பரம கதியை பற்றி எங்களுக்கு மேலும் விரிவாக கூறி அருள வேண்டும். ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு நம்ம ஜனகரு. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கிறாருன்னா, மனிதன் அடையக்கூடிய உன்னதமான பரமகதி என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டாருமா. மேபி ஞானம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. காது கொடுத்து கேளு. பேரறிவு படைத்த விதேக மன்னன் தன் இரு கைகளையும் கூப்பி, முனிவரே, உங்களுடைய இந்த திருவாக்குகளால் நான் பெரும் பாக்கியமான் ஆனேன். என் மனதில் இருந்த சந்தேகங்கள் அனைத்தும் முற்றிலும் நிவர்த்தி ஆகிவிட்டன. ஆயினும் நாராயணரின் கல்யாண குணங்கள் எல்லையற்றவை. அவற்றை எவ்வளவு கேட்டாலும் என் உள்ளத்திற்கு திருப்தி ஏற்படவே இல்லை. பகவானின் திவ்ய சரித்திரங்களை மேலும் மேலும் தெளிவாக கேட்க வேண்டும் என்றே ஞானதாகம் எனக்குள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. எனவே ஓ முனி சிரேஷ்டரே, எந்த வழியை கடைபிடித்தால் இந்த உலகியல் பந்தங்களிலிருந்து ஜீவன் விடுபட்டு உன்னதமான பரமகதியை அடைய முடியுமோ அந்த உன்னத தத்துவத்தை எனக்கு மேலும் விவரித்து கூற வேண்டும் என்று கேட்கின்றான். 60 ஓவி முடிஞ்சிருச்சு. போதும், நாளைக்கு பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்தா வேணா கேளுங்க.